ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஆல்ரெடி ஒரு சீரிஸ் போட்டிருந்தோம் எல்லா சர்வருக்கும் விசிட் பண்ணி. இப்போ நம்ம எந்த சர்வருக்கு வந்திருக்கோம்னா மிடில் ஈஸ்ட் அண்ட் ஆஃப்ரிக்கா சர்வருக்கு தான் வந்திருக்கோம். சரி வாங்க, இந்த சர்வரில் என்னென்ன இருக்குது, எப்படிலாம் ஈவெண்ட் போகிறதுன்னு பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லக்கிராயில் போயிடலாம். கூடாவது ஆல்ரெடி இந்த டோக்கன் ஃபஸ்ட்டு ஐடி கிரியேட் பண்ண தருவாங்கள்ல, சுற்றி பார்ப்போம் எதாவது தராங்களான்னு. பேராஷூட் கொடுத்துட்டாங்க, வேறு எதாவது கன்று கொடுப்பாங்களா? வாய்ப்பெல்லாம் நினைக்கிறேன். சரி கொடுக்கல. கேஸ் இந்த பேராஷூட்டுக்கே கங்க்ராச்சுலேஷன் தராங்க. இதெல்லாம் எங்கேருந்து சொல்கிறது? சரி அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த ஒரு ரிங் ஈவெண்ட் பண்டில் வந்திருக்கு. எப்படியும் இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம சர்வர்லேயும் இந்த பண்டில் வந்துடும். நல்லா தான் இருக்குது ஓரளவுக்கு. அந்தளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்புறம் எமோட் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லாயிருக்கு. இது நியூட்டன் எமோட்டோட நியூட்டன் தலையில் ஆப்பிளோட எமோட்டு நல்லா இருக்குது கைஸ். சரி அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்து ஈவோ கன்ஸ் விட்ருக்காங்க போல். இந்த மாதிரி ஈவெண்ட்டில் விட்ருக்காங்க. மோக்கோ ஸ்டோரில் விட்ருக்காங்க கைஸ் ஈவோ. அப்படின்னா கன்ஃபார்ம் நம்ம சூஸ் பண்ணுற கன் நமக்கு கிடச்சிரும். நம்ம சர்வர் போல் கொடுத்த கன்னையும் கொடுக்க மாட்டாங்க. அது வரைக்கும் நல்ல விஷயம். நெக்ஸ்ட்டாக பார்த்தோன்னா இன்குபேட்டரில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பண்டல் விட்ருக்காங்க. பண்டல் அந்தளவுக்கு ஒர்த்தில் முக்கியம் தான் இருக்குது. இது போல் பண்டல்லாம் வந்தால் நம்ம சர்வரில் எடுப்பீங்களா எடுக்க மாட்டிங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்குபேட்டர் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் கைஸ். நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு போங்க. கோல்ட் ராயிலேவா டைமண்ட் ராயிலே என்ன இருக்குது இந்த சர்வரில். ஏதோ ஓரளவுக்கு இருக்குது. சட்டை நல்லா இருக்குது பார்க்க. பேண்ட் அந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இங்கே எப்படி இந்த ட்ரெஸ் ஒன்று கொஞ்சம் நாளாக நம்ம சர்வரில் விட்டுருவானோ இப்படி டைமண்ட் கொடுங்குற ஈவெண்ட்டில் விட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக பார்த்தோன்னா கோல்ட் ராயிலே ட்ரெஸ்ஸு வேறு லெவலில் இருக்குது கைஸ். இது நல்லாயிருக்குன்னு நான் சொல்லுவேன். இதெல்லாம் நம்ம சர்வருக்கு வருமானு தெரியல, பார்ப்போம் வருமானம் வர்றதானே. இப்படி நெக்ஸ்ட்டு கோல்ட் ராயிலே இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் கைஸ் என்ன வருதுன்னு. அடுத்து பார்த்தோன்னா ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் விட்ருக்காங்க. அந்த டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டு சுற்றி பார்ப்போம். அந்த 9 டைமண்ட் ஈவெண்ட் இருக்குல்ல, அதுதான் நம்ம சர்வரில் வரப்போ இந்த சர்வருக்கு வரலை. 9 டைமண்ட் கைஸ். இன்குபேட்டர் டோக்கன் கைஸ். இந்த டோக்கன்லாம் நான் பார்த்து ரொம்ப வருஷங்கள் ஆகுது இந்த சர்வரில். ஆனால் இன்குபேட்டர் இருக்கிறதே அதிசயமாக தான் இருக்குது. அப்புறம் நிறைய கிரியேட்ஸ் அதெல்லாம் இருக்குது. அப்புறம் ஈவெண்ட் உள்ள போயிடலாம். ஈவெண்ட் உள்ள பார்த்திங்கன்னா இந்த க்ளோவால் வந்து ஊசியிலே தராங்க. அதுக்கு நம்ம இந்த கஷ்டப்பட்டு அந்த இதை மட்டும் எடுத்தால் போதும், டோக்கன்ஸ் கலெக்ட் பண்ணால் போதும். இந்த பேனரு அப்புறம் இந்த க்ளோவால் பவர் ஆஃப் லவ் வேலண்டைன்ஸ் டே பொறுத்து கொடுத்துருக்காங்க. சரி அடுத்து இந்த கன்ஸ்லாம் டேட்டுக்கு தந்திருக்காங்க. வேறு ஸ்பெஷல் ஐலாண்டு. இவங்களே வந்து லவர்ஸ் டேக்காக ஒரு ஐலாண்டு க்ரியேட் பண்ணி அதை விட்ருக்காங்க போல். அது விளாட்றதா கிராஃப்ட்லாண்டு போய் விளாண்டுக்கலாம். பார்ப்போம் கைஸ், நம்ம சர்வர்லாம் வராது. அப்புறம் டைமண்ட்ஸ் ஈவெண்ட்டு. டைமண்ட் பார்த்திங்கன்னா 30 ரூபாய்க்கு 100 டைமண்ட் ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 80 ரூபா தான். அதே போல் போனஸ் கைஸ், 100 டைமண்ட் அவ்வளோ போனால் 100 டைமண்ட் ஃப்ரீ அது போல். அப்புறம் லெவலோ பாஸ் வந்து 95 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த டாப்அப் ரிவார்ட்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க கைஸ். ஹாட் எமௌண்ட் ரோஸ் எமௌண்ட்லாம் எனக்கு ஸ்டோரில் இருக்குது கைஸ். நம்ம சர்வரில் இருக்காது, அது தெரிஞ்சு போன விஷயம். அதே போல் ஓல்டு கன்ஸ்லாம் நிறையா இருக்குது கைஸ். பனி MP40 அப்புறம் மெக்கானிக்கல் இதெல்லாம் ஓல்டாக வந்தது, அதெல்லாம் இருக்குது கைஸ். மேஜிக் கப்பில் பாருங்களேன், இந்த பண்டல் இருக்குது கைஸ். அது பேர் என்னது, பிளாக் பண்ட பண்டல் இருக்குது. அப்புறம் நிறைய கன்ஸ்லாம் இருக்குது. நம்ம சர்வர்லாம் இதெல்லாம் விட்டானோன்னா டைமண்ட் ஒரு நாளாக டைமண்ட் பிடிக்கணும். பார்ப்போம். இதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல, வேறு எதாவது நல்லதாக இருக்குன்னு பார்ப்போம் கைஸ். டக் லைஃப் இருக்குது கைஸ். இதெல்லாம் நம்ம சர்வரில் அதிக டைமண்ட்ஸ் தான். நம்ம இங்கே வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, ஒரு நல்ல சர்வர் தான். அடுத்ததாக பார்த்தோன்னா வேறு ஏதாவது இந்த பண்டல் ஒரு நல்ல பண்டல். இது வேறு எதுவும் டவுன்லோட் பண்ணலையா, எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி காமிக்க வேண்டியதாக இருக்குது. லேட்டாகுது. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. இதுதான் நம்ம இதில். சரி அப்புறம் கைஸ் நம்ம இது பார்த்துடலாம். கில்டு வாரெலாம் இதில் புஷ் பண்ணால் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்தாக்கு ரீஜியனில் வரலான்னு கைஸ். 2000 பாயிண்ட் புஷ் பண்ணிங்கன்னா ரீஜியனில் வந்துடலாம் கைஸ். மொத்தமாகவே அதிகமாகவே 2000 பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ யாரும் இந்த சர்வரில் வந்து கில்டு வார் விளாட மாட்டாங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு கில்டு ஓப்பன் பண்ணி விளாண்டு இது போயிடணுன்னா போயிடலாம். அதே போல் ஹீரோய்க்கெலாம் கிராண்ட் மாஸ்டர் எத்தனை பாயிண்ட்னு பார்ப்போம் கைஸ். 10,000 பாயிண்ட் எடுத்தால் நீங்கள் கிராண்ட் மாஸ்டர் இந்த சீசன். ஆனால் நம்ம சர்வரில் வந்து எப்படின்னு பார்த்தாலும் ஒரு 18,000 பாயிண்ட் வந்துடும். ஸோ கிராண்ட் மாஸ்டரும் கம்மி பாயிண்ட் அடித்து ரஷ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த சர்வருக்கு வந்துக்கலாம். வேறு எதுவும் இல்லை. சரி, அடுத்த ஹேக்கர்ஸ் ஏதாவது புஷ் பண்ணுறாங்களா பார்ப்போம்.
ஸ்டாப்பே 1000. ஹேக் போட்டு புஷ் பண்ணிருக்காங்களாம் பார்க்கலாம். 852 மேட்ச்சுக்கு 800 வின்னு ப்ளஸ் 9 KD ரேட் இருக்குது. 5000. ஆனால் ஹேக்கர் போல் தெரியல, நார்மலாக பிளேயர் போல் தான் தெரியுது. 2வது ஆள் இருக்காங்க, அவங்கள பார்ப்போம். ஓவர்வியூ கிளாஸ் ஸ்குவாடு. இவங்களும் அந்தளவுக்குலாம் ஹேக்கர் போல் தெரியல கைஸ். எல்லாம் இவங்களே தான் புஷ் பண்ணுற போல் இருக்குது. ஸோ இந்த சர்வரில் மோஸ்ட்டாக ஹேக்கர் இருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நம்ம இந்தியன் சர்வரை மட்டும்தான் வச்சு நாசம் பண்ணுறானோ ஹேக்கர்ஸ். அதாவது ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னா சிஎஸ்க்குன்னு ஒரு மரியாதை இருந்துச்சு. இப்போ பார்த்தோன்னா வச்சிங்களேன், சிஎஸ்ஸா ஹேக்கர்ஸ் தாண்டா வருவானோ, ஹேக்கர்ஸ் தான் ரீஜனில் இருக்க போகிறானோ அப்படின்னு போயிடுச்சு. ஸோ நல்ல வழியாக கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணணும் நினைக்கிறவங்க, அதாவது கஷ்டப்பட்டு புஷ் பண்ணி கிராண்ட் மாஸ்டர் நம்ம சர்வரில் போக முடியாமல் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் இந்த ஒரு சர்வர் ஒரு பெஸ்ட்டு சர்வராக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சர்வரில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, நீங்கள் 100 ஸ்டார் எடுக்கணும் கிராண்ட் மாஸ்டர் போக. நம்ம சர்வர் போல் 50 ஸ்டார் எடுத்தாலும் கிராண்ட் மாஸ்டர் போக முடியாது. 100 ஸ்டார் எடுத்தால் மட்டும்தான் கிராண்ட் மாஸ்டர் போக முடியும். ஆனால் ஹேக்கர் இல்லை கைஸ். அதே போல் ப்ளேஸ்மெண்ட்டும் கம்மி தான். அதாவது 100 ஸ்டார் எடுத்தால் 800வது ப்ளேஸும் ஒன்று தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஈஸியாக கிராண்டு போயிடலாம். கிராண்ட் மாஸ்டர் கன்ஃபார்ம் போயிடலாம். பொறுமையாக ரஷ் பண்ணாலும் கிராண்ட் மாஸ்டர் போயிடலாம். ஓகே கைஸ், இது வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு டைமண்ட் டாப் பண்ணால் கொடுக்குற இது தான். இது 3ல் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் கைஸ். டாடா.